போன தடவை உங்களுக்காக சீட்டை ஒட்டு கொடுத்த ஸ்ரீனிவாசன் வந்து இந்த தடவை பாஜகவின் கேண்டிடேட்டா வேற களமிறங்குறாரு. அண்ணே பாவம் நோட்டோவை தாண்ட மாட்டாரு. ஆனா உங்களோட பிரதமர் வேட்பாளர் யாருங்கிற கேள்வியை மக்கள் கேட்கறாங்க. இல்லை பக்கத்தில் இருக்க இதெல்லாம் மாநிலத்தை எடுத்து பாருங்க, இங்கே எல்லாருமே வந்து பிரதமர் வேட்பாளர் சொல்கிறாங்களே. மோடி வேணும்னு நினைக்கிறாரா வேணாம்னு நினைக்கிறாராங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வேணும். இல்லை இவர் வந்து கிங் மேக்கராக வருவார். எங்கள் பொதுச் செயலாளர் வந்து இவர் தீர்மானிப்பார். முன்னாடி ஒரு எம்பி இப்போ இருந்தார். இப்போ அவர் வந்து வடை சுடுறதுல வல்லவர். அவர் போன தேர்தலுக்கு 44 வடை சுட்டார். கீழடின்றது மக்களுடைய நம்ம நாகரீகத்தோட தொன்மையை சொல்லக்கூடியது, வைகை சமவெளி நாகரீகத்தை பிரதிபலிக்கக்கூடியது. இப்போ இவர் எம்பிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவராக வாண்டடாக போய் இவர் கீழடி நாயகன்னு சொல்லி அவரை போட்டுக்கிறார். இந்த மாதிரி கீழடி மட்டும் அவர்னால தான் கீழடி அகழ்வாய்ச்சி நடந்ததுன்னு அவர் ப்ரூவ் பண்ணட்டும். நான் இந்த எம்பி எலெக்ஷன் வாபஸ் கூட வாங்கிக்கிறேன். சார், இவ்வளவு கூட்டத்தை நீங்க இதுக்கு முன்னாடி பாஜகலே இருந்திருக்கீங்க. அண்ணாமலை அவர்கள் தலைமைக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் பாஜகவுக்கு வந்திருக்கா? தம்பி வாங்களே, உங்க பேர் என்ன? கதிரேசன். அண்ணாமலைன்னா யாரு? ஆட்டுக்குட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் மீம்ஸ் கிரியேட் பண்ணுவோம். போலீஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை கேள்விப்பட்டோம். இதுதான் பிஜேபி தமிழ்நாட்டில். எந்த கட்சி ஐயோ தெரியாம போயிட்டேன்டா அப்படின்னு ரொம்ப நீங்களே மனசு வருத்தப்பட்ட கட்சினா எந்த கட்சி? பாரதிய ஜனதா கட்சி தான். பணம் சம்பாதிக்கிறதுக்காகயோ இது வந்து ஒரு தொழிலாக பார்க்கல அரசியலை. நமக்கு தேவை வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு அங்கீகாரம். அப்போ எனக்கு வந்து என்று மக்கள் சேவை இருக்கும். ஆமாம், பாமக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேராசை தானே காரணம். பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாங்க. இந்த பக்கமும் ஒரு துண்டு போட்டு வச்சு, அந்த பக்கம் ஒரு துண்டு போட்டு வச்சு. இப்போ நான் மக்களோட மக்களா இருக்கிறவன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சூதன் கணேசன் ஒரு கம்யூனிஸ்ட் எம்பியா மக்களோட இருந்தார் அவர். இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எங்கே இருக்குது? இந்திய அளவிலே தோற்கடிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் அது. கம்யூனிஸ்ட் கட்சியை அவருக்கு இந்த இடம் சீட்டு கொடுக்காம இருந்திருந்தா கூட இவர் திமுக சேர்ந்து திமுக கேண்டிடேட்டாக வர்றதுக்கு காய் நகர்த்தி வச்சிருந்தார். இதுதான் வந்து உண்மை. இங்கே என்ன பண்ணாங்க, நீட்டுக்கு எதிராக கையெழுத்து போடுவோம்னாங்க. அப்புறம் நீட்டுக்கு 50 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்குவோம்னாங்க. கையெழுத்து எங்கே இருந்துச்சு? சேலத்தில் இளைஞரணி மாநாட்டு குப்பத்தூட்டில் கிடந்துச்சு. பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவீங்க, ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு அப்படின்னு நினச்சேன். ஃபேமஸ் ஹோட்டல்னு ஒரு குட்டி கடைக்கு கூட்டு வந்திருக்கீங்க. இது ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டலாக மாறினதுக்கு ரீசன் எதாவது இருக்கா? ஒன்று என்னோட ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது, அதனால் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற பாதையில் இருக்குது. நல்லா இருக்கும் அட்மாஸ்பியரிங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூட பீப்புள் who like to eat are always the best people. நம்ம எல்லாரும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம்ல, பெஸ்ட்டு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், இந்த எலெக்ஷன் ஜெயிச்சு பெஸ்ட் எம்பி ஆகணும்னு நினைக்கிறோம். அதனால் பெஸ்ட்டு பீப்புளாக நம்ம இருக்கக்கூடாது. இது இருக்குது, இந்த ஹோட்டல் அப்படி இருக்குது. அது ஏன் மதுரைக்காரங்க வந்து பார்த்த உடனே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க? மதுரையோட கலாச்சாரமே அது. மதுரைக்காரன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லோரும் சினிமாவில் வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க, அறுவாளத்துக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மதுரைக்காரன்ற பாசக்காரன்றதை மதுரைக்காரன். அதனால் விருந்தோம்பலுக்கு பேர் பெற்றது மதுரை. அதனால தான் மதுரையில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் உங்களுக்கு இட்லி கிடைக்கிற இடம் மதுரை தான். தூங்கா நகரம். இப்போ சட்டத்திட்டங்கள்லாம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்ததுனால இப்போ கொஞ்சம் சீக்கிரம் ஹோட்டல்ஸை மூடுற மாதிரி நிலையாக இருக்குது. மதுரையில் உங்களுக்கு இந்த ஹோட்டல் தாண்டி வேற பிடிச்ச ஹோட்டல்லாம் என்னென்ன இருக்குது? பாகுபாடும் பார்க்குறது இல்லை. பெரிய ஹோட்டல்லையும் போய் சாப்பிடுவேன், நம்ம ஒரு மீடியமான இதுலேயும் நான் சாப்பிடுவேன். பரோட்டா சொல்லிடுவோமா சார்? கட்டாயம். சுட சுட கிடைக்குது பாருங்களேன், இதுதான் மதுரை. இப்போ டாக்டர்னு நிரூபிக்கிறீங்க சார், ஒரு பரோட்டாவோட நிப்பாட்டுறீங்க. நமக்கு பரோட்டாவை பார்த்தா 2வது வேற பிக்க தோணுது. உண்மையில் நான் நைட் சொன்னேன்ல, நைட்டு உணவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குண்ணா. பெக்கர்ஸ் ஃபுட்டு அப்படின்னாங்களே அந்த மாதிரி. ஆனால் எல்லாரும் நைட்டு தானே சார் நிறைய சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்குது. ஆமாம், நம்ம அதனால தான் இப்போ நிறைய பார்க்குறோம் இல்லையா, ஹார்ட் டிசீஸ் நிறைய பார்க்குறதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் நைட் சாப்பிட்டுட்டிங்கன்னா உடம்புல அந்த ஹார்மோன் மாற்றங்கள் இருக்குல்ல, அதனால பிரச்சனைகள் இருக்கும். நிச்சயம் ஜீரண சக்தி பிரச்சனை வந்தால் நிச்சயம் வந்து பாதிக்கும் உடம்பை. மட்டன் ஃபேவரட் மட்டன் தானா? இப்போ டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்வைஸ் பண்ணுறது அகெயின்ஸ்ட் மட்டன் தான், அகெயின்ஸ்ட் ரெட் மீட். நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது? ஆமாம், இல்லை அப்படி கிடையாது. பேலன்ஸ் ஃபுட்டு தான் வேணும் நம்மளுக்கு. அதனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் காலையில் ஃபுல் பிராயில்டு ஒரு இது பிராய்லர் சிக்கனை சாப்பிட்லாம்.
நைட்டுக்கு குறைக்கணும், பட்டு நாக்குக்கு அந்த இது தெரியல, மனசுக்கு அது போய் சேர மாட்டேங்குது. ஃபேவரட் பரோட்டாவா சார்? பரோட்டா. இப்போ நீங்க சொன்னீங்க டிஎம்கேக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை நெகட்டிவ்ஸ் இல்லை, எல்லாமே நெகட்டிவ். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு எம்பி இப்போ இருந்தார், இப்போ எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க, அதனால் இப்போதைக்கு அவர் எம்பி இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா இங்கே கூட இப்போ வரும்போது நீங்களாலும் பரோட்டா ட்ரை பண்ணி பார்த்தோம்ல, அவர் வந்து வடை சுடுறதுல வல்லவர். அவர் போன தேர்தலுக்கு 44 வடை சுட்டார், 44 வாக்குறுதி கொடுத்தாரு வடை. அப்போ நான் டாக்டர் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இந்த வடை வந்து 44 வடை மதுரை மக்களுக்கு ஆரோக்கியமானது இல்லை, நல்லது இல்லை அப்படின்னு மருத்துவர் நான் சொல்கிறேன். அரசியல் மருத்துவர், சமுதாய மருத்துவர் இன்னைக்கு நான் சொல்கிறேன். நான் இல்லை ஒரு எதிர்கட்சியாக இருந்துட்டு ஆளுங்கட்சியாக வர முடியல, எதிர்கட்சியாக இருந்து ஜனநாயக முறைப்படி செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கான்னு தானே பார்க்கணும். நீங்கள் வடை அப்படின்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு. ஆமாம்மா, திமுக ஸ்டிக்கர் ஆட்சி தான். இப்போ மதுரை எடுத்துக்கிட்டால் மதுரையில் நிறைய பாலம் இருக்குது, ஜிஹெச்சில் நிறையா பில்டிங் கட்டி திறப்பு விழா, இதெல்லாம் ஆட்சி மாதிரி இப்போ திமுக செல்லது செஞ்சுது. இதெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுனதேன், மாப்பிள்ளை அவங்க தான் இன்றைக்கி, என்ன சட்டை எங்கது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் அதிமுக பீரியடில் ஐயா எடப்பாடி ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம், அதையெல்லாம் இப்போ வந்து ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவர் என்ன செய்வார், வாண்டடாக வண்டியில் ஏறுற மாதிரி ஒரு ஜோக்கு வரும் இல்லையா, வடிவேல் ஜோக்கு, அந்த மாதிரி என்ன நடந்தாலும் அவர் தான் சொல்லுவார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வி கடன் தரது பேங்க்கு தான் கொடுக்க போகுது, கல்வி கடன் நான் வாங்கி கொடுத்தேன், அவர் வாங்கி கொடுத்ததா சொல்கிறாரு. நாங்கள் அதான் சொல்கிறோம், எங்களுடைய இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா மாணவர் கல்வி கடனை ரத்து பண்ணுறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் நாங்கள் சொல்கிறோம். இவர் கடனாளி ஆக்கிட்டார். இன்னைக்கு மதுரை இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு கடனாளி ஆக்கிட்டாரு. அவர் வார்த்தையில் லோன் கொடுத்தது பேங்க்கு தான். நாங்கள் வந்து அந்த கடனை வந்து ரத்து பண்ண போகிறோம். கீழடின்றது மக்களுடைய நம்ம நாகரீகத்தோட தொன்மையை சொல்லக்கூடியது, வைகை சமவெளி நாகரீகத்தை பிரதிபலிக்கக்கூடியது. அதுக்கு வந்து இவர் எப்படி கிரெடிட் எடுத்துக்கிறாருன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரதுல சூவே அவர்களுடைய பங்களிப்பும் தங்கம் தென்னரசு அவர்களுடைய பங்களிப்பும் பல முக்கியமானதா பார்க்கலையா? இதுதான் ரொம்ப தவறு. நீங்க இன்னைக்கு ஒரு ஊடகமா இருக்கிறனால இப்ப நான் தெளிவா சொல்லிடுறேன். நான் இவருடைய தொடக்க புள்ளின்றது வை பாலசுப்ரமணியன் அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி டீச்சர், ஒரு வரலாற்று ஆசிரியர். கீழடியில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு, ஹெச்எம் ஆகிறாரு. 1974 இவர் தான் முத என்ன பண்றாரு, ஒரு கிணறுல தோண்டும் போது மக்கள் ஓடி வர்றாங்க, ஐயா கிணறு தோண்டில பெரிய பெரிய செங்கலா கிடைக்குது, நம்ம காலத்துல பார்த்த செங்கலா இல்லைன்னு வர்றாங்க. இவர் போய் முதல் தொல்லியல் துறையை போய் கதவை தட்டுறாரு. அவங்க இது கிமு 50 பயன்படுத்தப்பட்ட செங்கல், அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி செங்கல் இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இவர் எம்பிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவரை வாண்டடா போய் இவர் கீழடி நாயகன் சொல்லி அவரை போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா திட்டத்திலையும் இவரோட பேரை நுழைக்க பார்க்கறாரு. இன்னொரு பக்கம் கீழடி மட்டும் அவர்னால தான் கீழடி அகழ்வாய்ச்சி நடந்ததுன்னு அவர் ப்ரூவ் பண்ணட்டும். நான் இந்த எம்பி எலெக்ஷன் வாபஸ் கூட வாங்கிக்கிறேன். இல்ல அவரும் அதை வெளியே கொண்டு வரதுல ஒரு பெரும் பங்களிப்பு ஆச்சிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ட்விட்டர் அரசியல் பண்றது ஒரு பெரிய பங்களிப்பா? சமூக நீதிக்கான இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான். திமுக வெளி வேஷம் போடுவாங்க, சிறுபான்மையோட பெரிய பாதுகாவலர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்கல்ல, அதை நம்பி இன்னும் இஸ்லாமிய பெரும்பான்மை கூட இன்னைக்கு டீன் ஹோட்டல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இஸ்லாமிய பெருமக்கள் கூட நிறைய பேர் அதை நம்பி ஏமாந்துருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா அதிமுக ஃபீல்ட்ல வந்து ஒரு கூட்டணி அற்று இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு சார். இன்னொரு பக்கம் போன தடவை அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லா கட்சிகளும் இணைந்தே திமுக தோக்கடிக்க முடியல. இந்த தடவை இன்னைக்கு நீங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி பாஜக வேட்புமனு தாக்கல் பண்ண போறாங்க. உங்களோட முன்னாடி கூட்டணியில இருந்தவங்க இப்ப வந்து பாமக அவங்களோட இப்ப ஒன்னா போறாங்க. நீங்க தேமுதிகவும் நீங்களும் போயிட்டு இருக்கீங்க. தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கிறது அது திமுகவுக்கு தான் லாபமா இருக்கும். இல்ல இந்த தேர்தல் இன்னும் சொல்ல போனோம்னா, போன தடவை உங்களுக்காக சீட்டை விட்டு கொடுத்த ஸ்ரீனிவாசன் வந்து இந்த தடவை பாஜகவின் கேண்டிடேட்டா வேற களமிறங்குறாரு. அண்ணே பாவம் தோத்துருவார்னு நினைக்கிறேன். அவர் நோட்டோவை தாண்ட மாட்டாரு. ஏன்னா திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நான் அவருக்கு நேருக்குனார் இதே மாதிரி போட்டியில் இருந்தோம். நான் 70,000 வாக்குகள் மேலே வாங்கி எம்எல்ஏ வானேன். அண்ணன் 7,000 வாக்குகள் வாங்கி டெபாசிட் இழந்தாரு. இங்கேயும் அதுதான் அவருக்கு நடக்கும். அதனால பாரதிய ஜனதா கட்சி விட்டு கொடுத்தாரு தானே? விட்டு கொடுக்கல. அந்த நேரத்தில் என்ன பண்ணார், போராட்டம் நடத்தினார். தலைமையிலேருந்து அவருக்கு கடுமையான வார்னிங் கொடுத்து அந்த மாதிரி விஷயம் நடந்தது அது மதுரையில். ஆமாம், பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் தென் தமிழகத்தில் இடம் இல்லை, தமிழகத்துல சுத்தமா நிச்சயமாக அதுக்கான பாஜக நோட்டாவை தாண்டாதுங்க, உறுதியை தாண்டாது. ஆமா, நோட்டை வாங்கிட்டாங்கனாலே அவங்க களம். நேற்று எடப்பாடி அவர்கள் உங்க வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பேசும்போதும் 3 பேரா இருக்க மாதிரி ஒரு பிம்பம் காட்டப்படுது. களம் வந்து திமுக அதிமுக தான் அப்படிங்கிறாரு. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா,
எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் ஒண்ணா சேர்ந்து பாஜகவை எதிர்க்குங்கிறாரு. அவருக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வைரலாக பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அவரோடய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்ல, அதனால சொல்கிறேன் நான். ஆமாம், எந்நேரம் அவர் என்ன பண்ணுவார், ட்விட்டர் வச்சுட்டே இருப்பார். லைக்ஸ் வந்துருச்சு வரலை அப்படின்னு ஏதாவது ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணணும். அவருக்கு தலைப்பு செய்தியாக இருக்கணும். அது நெகட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதனால் அவர் வந்து ஒரு இப்போ ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் பேசுவார். அரசியல் தலைவர் மாதிரி பேச மாட்டார் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ணாமலை அவர்கள் தலைமைக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் பாஜகவுக்கு வந்திருக்காங்க. மதுரையில் பிஜேபி வளர்த்துக்கிட்டது கூட நான் தான். உண்மையில் சொல்ல ஓப்பனாக சொல்கிறதுனா, நீங்கள் வந்து மதுரையில் பிஜேபி தொண்டர்களை கேட்டாலே சொல்லுவாங்க. ஆமாம், அங்கே அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபி வளரல. இந்த ஊடக பலத்தை வச்சு ஒரு கட்டமைக்கிறாங்க. இந்த எலெக்ஷனை தெரிஞ்சு போயிடும். நிச்சயமாக அவங்க நோட்டை தாண்டதுக்கான வாய்ப்பே இருக்காது. இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அண்ணாமலை சார் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க பிஜேபி வளர்ந்துச்சா கூட்டம் சேர்ந்துச்சான்னு. இப்போ பாருங்களேன் தம்பி, வாங்களேன், உங்கள் பேர் என்ன? கதிரேசன். அண்ணாமலைன்னா யாரு? இதுதான் பிஜேபி தமிழ்நாட்டில். ஆமாம், ஆட்டுக்குட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் மீம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. போலீஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை கேள்விப்பட்டது. பிஜேபி எங்கேயாச்சும் இருக்கா இங்கே மதுரைக்குள்ள? இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி சார். இது இப்போ உங்களை பத்தி ஃபாலோ பண்றவங்க இல்ல உங்களை எதிர்க்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மேல வைக்கிற விமர்சனமா டாக்டர் சரவணன் வந்து கட்சி மாறிட்டே இருக்காரு, அவர் எந்த கட்சியில இருக்காருன்னு தெரியல, எலெக்ஷன் கட்சி மாறாருங்கிறாங்களே. ஒண்ணு அதுக்கு பதில சொல்லிருங்க. இன்னொன்னு எல்லா கட்சியிலும் இருந்திருக்கீங்க, முக்கியமா மதிமுக, அதிமுக, திமுக, பாஜக. உங்களுக்கு பிடிச்ச கட்சி என்ன? இருக்கல ஏன்டா அந்த கட்சியில இருந்தோம் நீங்க ஃபீல் பண்ண கட்சி என்ன? அதுக்கும் சொல்லுங்க. இதுலயும் சேர்றதுக்கு போது நான் என்ன இருந்தேன், டாக்டரா இருந்தேன். இதே ஹாஸ்பிட்டல் தான், இப்பயும் அதே ஹாஸ்பிட்டல், அதே டாக்டர். அப்ப நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகையோ இது வந்து ஒரு தொழிலா பார்க்கல அரசியலை. நமக்கு தேவை வந்து ஒரு சொசைட்டில ஒரு அங்கீகாரம். இது எப்படி என்னோட அரசியல் பயணம் ஆரம்பிச்சதுன்னா, நான் டாக்டராக இருக்கும்போது சில காலேஜ் அட்மிஷன்ஸுக்காக பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. சில காலேஜுக்கு நான் சொல்லுவேன், அப்போ வந்து ஒரு சீட் 2 சீட் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கோட்டா முடிஞ்சு போச்சு சார்னு சொல்லுவாங்க. இதுவே நான் எம்எல்ஏ ஆன பிறகு நான் பார்க்கல, இங்கே மதுரையில் 15-20 சீட்லாம் ஒரே காலேஜில் வாங்கி கொடுத்துருக்கேன் நான். இதுதான் இந்த அதிகாரத்திற்கான இருக்க ஒரு பலன். அப்போ எனக்கு வந்து என்றும் மக்கள் சேவை தான். ஏன்னா கிராம பின்னணியிலேருந்து வந்து ஒரு சூர்யா ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டையும் ஆரம்பித்து மக்களுக்கு இலவச இறுதி அறுவை சிகிச்சை பண்ணுறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த செயற்கை கை கால் கொடுக்குறது செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் அடிப்படையில் தான் நான் ஆக்சுவலாக பார்க்குறேன். அரசியலையும் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் பிளாட்ஃபார்மாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ கட்சிகளை போகையில் சில கட்சிகள் என்னை வந்து பயன்படுத்திட்டு எலெக்ஷனுக்கு அது நீ தூர போடுற மாதிரி செய்யக்கூடிய அவமரியாதை தாங்க முடியாமல் சுயமரியாதைக்காக தான் நம்ம இருக்கிறோம். நான் யாரை நம்பியும் இல்லை. நான் சம்பாதிக்கிறேன், நான் வர்றேன், நான் கட்சிக்கு செலவழிக்கிறேன், மக்களுக்கு சேவை பண்ணுறேன். அப்படி வரும்பொழுது அந்த கட்சியை தூக்கி எறிகிறதுக்கு நான் தயங்குறது இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கட்சியா எந்த கட்சி இருந்தது? அதிமுக விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி இருந்த மதிமுக, பாஜக, திமுக. சில கட்சிகள் கலவையும் கற்று மரன்னு வாங்கல, அது மாதிரி இந்த கட்சி நல்லா இருக்குமோ நினைச்சிடுறது. அதுவும் வந்து ஏதோ ஒரு கம்பல்ஷனில் போய் சேர்ந்த மாதிரி தான் நான் இருக்கும். அந்த கட்சியில் ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்க என்னை திருப்பி வற்புறுத்தி சேர்த்த மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த அதிமுகவில் பயணிக்கிறதுன்றது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு ஒரு அமைதியை தருகிறது. எந்த கட்சி ஐயோ தெரியாம போயிட்டேன்டா அப்படின்னு ரொம்ப நீங்களே மனசு வருத்தப்பட்ட கட்சினா எந்த கட்சி? பாரதிய ஜனதா கட்சி தான். மத அரசியல் தான் அவங்களோட மெயின் குறிக்கோள், மத அரசியல். டெய்லி காலைல எழுந்திரிச்ச உடனே ஃபோன் தான் வரும், மத ரீதியான ஒரு இதுகள் தான் இருக்கும். அதனால தான் மெயின் நான் வெளியேறது. ஒரே நாள்ல ஒரு டெசிஷன் எடுத்தீங்க? ஆமா, காலையில வந்து ஒரு எனக்கு மனசுக்கு பிடிக்காத செஞ்சேன், நான் யாரை டிபெண்ட் பண்ணி இல்லைங்க. ஆமா, இப்போ சில அரசியல்வாதி இருப்பாங்க, ஒரே கட்சியில 30 வருஷம் பயணிக்கிறேன்னு மேடையில் பேசுவாங்க. அவங்க கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய நிலை என்ன, இன்னைக்கு என்ன நிலைன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்கன்னு பார்க்கலாம். இல்ல ஒரு அந்த தலைவர் அந்த செருப்பை வீசுற அளவுக்கு எல்லாமா அப்படி பண்ணனால அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தேன். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அந்த மாதிரி அவங்க பண்ணதை தாங்காம அன்று இரவே போய் நான் வந்து அமைச்சரை பார்த்து நான் அதற்கான இதுகள் விளக்கத்தை கொடுத்துட்டு அன்றே நான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டேன். அதற்கு உடனே அவர் திமுக இணைய போறாரு அப்படின்னு சில தகவல்கள் அந்த நேரத்துல வந்து, ஆனா சிலருக்கு வந்து உங்களை திமுக இணைக்கிறதுல விருப்பம் இல்லை, அதனாலதான் சரவணனை இணைக்கல, அதனாலதான் அவர் அதிமுகவுக்கு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கெல்லாம் ஏதாவது நீங்க பதில் சொல்லணும்னா சொல்லுங்க. உண்மையிலேயே அதில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலர், திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க தான் எனக்கு சீட்டு கிடைக்காம பண்ணாங்க திமுகல. எப்போ சொல்றீங்க? ஆமா, இடைத்தேர்தலில் 2 இடைத்தேர்தலில் எனக்கு சீட்டு கொடுக்குறாங்க. பொதுவாக கலைஞர் பீரியடில் என்ன பண்ணுவாங்கன்னா, இடைத்தேர்தலில் இருக்கிறவங்களுக்கு ஜெயிச்சவங்களா இருக்கட்டும், அதில் கலந்துக்கிட்டு தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல,
அடுத்து வரக்கூடிய புது தேர்தலில் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சில புரோட்டோக்காலை வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து சீட்டு மறுக்கப்படுகிறது. அப்போ வந்து ஏன் மறுக்கப்படுதுன்றதுக்கு ஒரு காரணமும் இல்லாமல் போயிடுது. நான் கூட பேட்டியில் சொல்லியிருப்பேன், ஹெட் மாஸ்டர் நல்லா இருந்தால் பார்த்தாது, டீச்சர் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் சில காரணங்கள். ஆனால் நீங்கள் பொதுவாக திமுக காரங்களை பார்த்து கேட்டாலே டாக்டர் என்ன கட்சிக்கு துரோகம் பண்ணாருன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க. கட்சி தான் டாக்டருக்கு துரோகம் பண்ணுச்சுன்னு திமுக காரங்க இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆல்ரெடி உங்க அணிகள் இப்படி பிரிஞ்சு கிடக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு உங்க கூட்டணியும் ஒரே இடத்துல இல்லாம பிரிஞ்சு கிடக்கு. இது வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு சிலையா ஒரு ஒரு நிலையை மாத்தாதா? மக்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மக்களோட ஓட்டிங் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியாவில் தான் மெயினாக ஓட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கையில் இந்த இது வந்து உங்களுக்கு ஒன்று கிடையாது. அதிமுக பலமான கூட்டணி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மறைந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் பலமான ஒரு இயக்கம். அடுத்து எஸ்டிபிஐ ரொம்ப பலமான ஒரு இயக்கம், புதிய தமிழகம், இன்னும் பல்வேறு அமைப்புகள் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. சிலருக்கு சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பலமான ஒரு இயக்கம், வெற்றிக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய மாற்றம் தரணும், இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதனால வந்து இந்த நம்பர் கேம் மாதிரி இப்போ பிஜேபியில் கூட்டணி பார்த்துருப்பீங்க, ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, எல்லாமே வந்து ஒன் மேன் ஆர்மியாக இருப்பாங்க. அவங்கள தானே இந்த கட்சியில் யாரையும் சொல்ல முடியாது. ஆமாம், நீங்கள் சொல்லி பாருங்களேன், யார் யார் இருக்கா பிஜேபியில் கூட்டணி? பாமக நீங்க கடைசி நாள் வரைக்கும் போராடின ஒரு கட்சியை வந்து திடீர்னு 1 நம்பர் கட்சின்றீங்களே. ஆமாம், பாமக பார்த்தீங்கன்னா அவங்களோட பேராசை தானே காரணம். பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாங்க. இந்த பக்கமும் ஒரு துண்டு போட்டு வச்சு, அந்த பக்கம் ஒரு துண்டு போட்டு வச்சு, ஏதோ ஒரு லாப நோக்கில் அங்கே போயிருக்கிறாங்க. தேமுதிகவும் அப்படிதானே? இல்லை தேமுதிக அவங்க ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்கல்ல. நேற்று கூட திருச்சியில் பேசும்போது கூட இவங்க அதிமுக அவங்க தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், இந்த கூட்டணி வந்து தொடரும், இது வந்து என்ன அடிப்படையில் நாங்கள் எடுத்திருக்கிறோம்ன்றதை அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. மதுரையில் அவங்க வந்து அவங்களோட அரசியல் எதிர்காலத்தை பார்ப்பாங்கல்ல. புரியுது. அப்போ வந்து அதிமுகவோட இருந்தால் நம்ம வந்து 27 நிச்சயம் ஆட்சி மாற்றம் இருக்குது. நம்மளுக்கு வந்து அப்போ வந்து நம்மளுக்கு எம்எல்ஏ பலம் கிடைக்கும். உள்ளாட்சி தேர்தலுக்கு வரப்போகுது ஒரு வருஷத்துக்குள்ள. அந்த மாதிரி அவங்களும் சில கணக்கீடுகள் பண்ணி தானே வருவாங்க. அடுத்த 2024 எலெக்ஷன்ல நீங்க இப்ப எம்பி ஆகணுங்கிறதுக்கு போட்டிடுறீங்க. ஆனா உங்களோட பிரதமர் வேட்பாளர் யாருங்கிற கேள்வியை மக்கள் கேட்கறாங்க. இல்லை பக்கத்தில் இருக்க இதெல்லாம் மாநிலத்தை எடுத்து பாருங்க, எங்க எல்லாருமே வந்து பிரதமர் வேட்பாளர் சொல்றாங்களே கிடையாது. 2014 எடுங்க. நீங்க ஜெயிச்சா அப்ப மோடி வரணுமா இல்ல வேண்டாமா? என்ன உங்களோட ஸ்டாண்டுங்கிறதுல ஒரு தெளிவே இல்ல. 2014 அம்மா என்ன பண்ணாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல. 37 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தாங்கல்ல அன்னைக்கு. அது மாதிரி எடப்பாடியிலேயே நாங்கள் 40 தொகுதியிலையும் ஜெயிக்கக்கூடிய சூழல் இப்போ இருக்குது. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம் ரேஸு. ஸ்லோவாக வந்து திமுக கூட்டணி கீடு கொடுக்குமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு இப்போ செய்தியில் என்ன வருது, கடுமையான சவால் போட்டி ரெண்டுக்கும் அப்படின்னு வருது. இன்னும் 20-25 நாள் பாக்கி இருக்கிறது. அப்போ வந்து ரேஸில் வந்து அதிமுக முந்தும், நாங்கள் ஜெயிப்போம். 40 அந்த ஒரு தெளிவு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொண்டர்களுக்கு வரும்ல. உங்க தொண்டர்கள் வந்து நம்ம ரொம்ப தெளிவா இருக்காங்க. மோடி வேணும்னு நினைக்கிறாரா வேணாம்னு நினைக்கிறாராங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வேணும். இல்லை இவர் வந்து கிங் மேக்கரா வருவார். எங்க பொதுச் செயலாளர் வந்து இவர் தீர்மானிப்பார். அதனால வந்து இப்போ வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து எல்லா ஸ்டேட்லையும் இப்போ டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதனால வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் போன தடவை திமுக நிறைய ஜெயிச்சது இல்லையா, 39-38 ஜெயிச்சாங்க. ஆமா, அந்த மாதிரி இப்போ வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கும். இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல அங்கங்க ரீஜனல் பார்ட்டியெல்லாம் ஜெயிச்சு அந்த ஃபைனலாக வரும்பொழுது அது முடிவாகும். எப்படின்றது பிரதமரை வந்து தேர்ந்தெடுக்கிற இடத்துல, கை காமிக்கிற இடத்துல எங்க பொதுச் செயலாளர் இருப்பார். ஒருவேளை நீங்க வெற்றி பெற்று எம்பி ஆகும் பட்சத்துல உங்களுக்கு ஒரு கனவு, மதுரை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து பாராளுமன்றத்தில் எடுத்துரைக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு மதுரையின் கனவுங்கிறது ஒருவேளை இல்லை, நான் தான் ஜெயிக்கிறேன் முடிவாயிருச்சு. நீங்க மக்கள் கருத்து கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஆமா, நான் வந்து ஒரு சகோதரர் வெங்கடேசன் சொன்ன மாதிரி ஆகோ ஓஹோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். மதுரை மக்கள் ரொம்ப விரும்புகிறது அவங்களுடைய எம்பி வந்து இருக்கணும், எம்எல்ஏ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால 15-16 லட்சம் மக்களுக்கான ஒரு பிரதிநிதி தான். அப்போ இவங்களோட கோரிக்கைகளை அங்கே போய் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கணும். கட்சி தலைமை வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி அங்கே செய்யணும் செயல்பாடு. அப்போ அந்த இதை வந்து நிச்சயமாக இப்போ காவிரியோட இது இப்போ உரிமையை மீட்டு தந்தது யார்? அதிமுக அரசு. 22 நாள் பாராளுமன்றத்தை முடக்கினாங்க. இவங்க நீட் தேர்வுக்கு இவங்க செஞ்சுருக்கலாம்ல. இப்போ வந்து மினிஸ்டர் உதயநிதி அவர்கள் வந்து போராட்டம் போகிறான், அதே பழைய கதையை சிலபஸே மாற்ற மாட்டேன்றாரு, ஒரே செங்கல் தூக்கிட்டே போயிட்டு இருக்காருல. இன்னும் எங்க சொல்லல சார். அப்போ நம்ம இந்த விஷயத்த அவங்க சொல்லி தானே ஆகணும். இல்லை இவங்க 33 மாதத்தில் என்ன முயற்சி பண்ணாங்க இந்த எய்ம்ஸ் வர்றதுக்கு? நாடாளுமன்றத்தை முடக்குனாங்களா,
இல்லை அவங்க ஆட்சியில நாடாளுமன்றத்தில் இவங்க இருக்கக்கூடிய எம்பிகள் போய் எந்த அளவுக்கு போய் அவங்களுடைய கருத்தை எடுத்து வச்சு போராட்டங்கள் தொடர்ந்து பண்ணாங்க. பேசிட்டு தானே இருந்தாங்க. இல்லை, இங்க ஒன்று அங்க ஒன்றுமா இருக்குமே தவிர தொடர்ச்சியான இப்போ நாங்கள் 22 நாள் முடக்கி அந்த காவிரி உரிமை மீட்டு தந்தோம்ல, அதை செஞ்சாங்களா? செய்யலை. இங்கே என்ன பண்ணாங்க? நீட்டுக்கு எதிராக கையெழுத்து போடுவோம்னாங்க. அப்புறம் நீட்டுக்கு 50 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்குவோம்னாங்க. அந்த கையெழுத்து எங்கே இருந்துச்சு? சேலத்தில் இளைஞரணி மாநாட்டு குப்பை தொட்டில் கிடந்துச்சு. இப்ப நான் மக்களோட மக்களா இருக்கிறவன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். சு. வெங்கடேசன் ஒரு கம்யூனிஸ்ட் எம்பியா ஆமா. இருந்தவர். இருந்தவர். கம்யூனிஸ்ட் மக்களோட இருந்தார். அவர் கதை எழுதினாரு, ஜெயிச்சாரு. அடுத்து என்ன பண்ணாரு? மேலூர்ல மக்கள் விவசாயிகள் போராடுறாங்க, தண்ணி வரல, பயிர் கருகிக்கிட்டு இருக்குது. அப்போ முல்லைப்பெரியாறு தண்ணி திறந்து விடுறதுக்கு போராட்டம் நடத்துறாங்க. இவர் ஒளிஞ்சுக்கிட்டாரு, போய் ஆதரவு தரலையே அவங்களுக்கு. ஒரு பொது உடைமை கட்சி சேர்ந்த ஒருத்தர் போய் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும். தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல சேங்கை வயல், எத்தனை இடத்துல பிரச்சனைகள் நடந்திருக்குது. இப்போ சமூக நீதிக்கான ஒரு தீங்கு இந்த ஆட்சியில். போதைப் பொருளுக்காக ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாரா? ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருப்பாரா? ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தை பால்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த திமுக அரசில். திமுக நிர்வாகி அயலக அணியோட மாவட்ட செயலாளர்ன்றாங்க. அவர் 2000 கோடி 3000 கோடிக்கு ஒரு போதைப் பொருளை கடத்துற ஒரு ஏஜென்ட்டாக இருந்திருக்கிறாரு. அதுக்கு எதிராக இவர் ஏதாச்சும் ஒரு குரல் கொடுத்துருக்கிறாரா இவர்? அப்போ ஒரு எந்த முகத்தோடு ஒரு போய் வாக்கு கேட்க போறாரு? இவர் எப்படி ஒரு இன்னைக்கு கம்யூனிஸ்ட், அப்போ இருந்த கம்யூனிஸ்ட் இப்போ இருக்குதா? இங்கேயும் மதுரையில் மோகன் கம்யூனிஸ்ட் இருந்திருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு நானே போயிருந்திருக்கிறேன். எவ்வளவு எளிமையான ஒரு மனிதர். இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எங்கே இருக்குது? இந்திய அளவிலே தோற்கடிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் அது. இன்னைக்கு அதுவும் அங்கங்கே சில தோழர்கள் இருக்கிறாங்க. அதில் அரசியலில் அதை பயன்படுத்தக்கூடியவங்கள இன்னைக்கு வெங்கடேசன் இருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியே அவருக்கு இந்த இடம் சீட்டு கொடுக்காம இருந்திருந்தா கூட இவர் திமுக சேர்ந்து திமுக கேண்டிடேட்டாக வர்றதுக்கு காய் நகர்த்தி வச்சிருந்தார். இதுதான் உண்மை. கடந்த 10 ஆண்டு அதிமுக சாதனை. அதிமுக வேட்பாளராக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியாரும் மதுரை மாவட்ட கழக செயலாளரும் முன்னிறுத்திருக்கக்கூடிய வேட்பாளர். அவர் ஓட்டு போட்டால் அதிமுக நம்மளை பார்த்துக்கிறோம், திமுக நம்மளை பார்த்துக்கிறல, இது ஒரு விஷயம், எனக்கு ஓட்டு போடலாம். அதான் அதிமுக என்பது மக்களுக்கு அரணான ஒரு இயக்கம். அதனால் திமுக செய்ய தவறியது. கொடுத்த 520 வாக்குறுதிகளை ஒன்றும் செய்யலை. அதனால் அதிமுகவுக்கு இந்த தடவை ஓட்டு போடுவோம். அந்த காரணத்துக்காக மக்கள் எனக்கு வாக்களிக்கலாம். மதுரையோட எம்பி, ஏற்கனவே இப்போ இருந்த எம்பி வெங்கடேசன் அவர்கள் மக்களோட நல்ல விஷயங்கள்லையும் அவங்க வீட்டு துக்க எதுலேயுமே அவர் கலந்துக்கல. மக்களோட மக்களாக அவர் இருக்கவே இல்லை. 4 வருஷம் காண போயிட்டார். கண்டா வர சொல்லுங்க ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போயிட்டு தேர்தல் வர்றனால இப்போ அங்கங்கே ஒரு லைட்டு 2 லைட்டு ஒரு பஸ் ஸ்டாப் போடுறாரு. அந்த பஸ் ஸ்டாப்பும் சந்தி சிரிச்சது. அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அவர் போட்டிருந்த ஒரு பஸ் ஸ்டாப்பெல்லாம் யூடியூப்பில் அவ்வளோ ட்ரோல் ஆச்சு. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக டாக்டர் சரவணன்றது ஒரு மக்கள் மருத்துவர் நமக்காக சரவணா மருத்துவமனை சூர்யா ட்ரஸ்ட் மூலம் எண்ணற்ற மக்களுக்கு அவர் தொண்டு செய்கிறார். கட்சி மாறி இருக்கலாம் அவர். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் ஒரு நல்ல சுவையான உணவுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ டைம் கிடைச்சது உங்களோட சேர்ந்து. இதுதான் இப்போ நான் ரொம்ப நிதானமாக ஸ்லோவாக சாப்பிட்ட ஒரு உணவு. இதுதான் என் வாழ்க்கையில நினைக்கிறேன் இது வரைக்கும். ரொம்ப அறக்க பறக்க வேகமாக சாப்பிட்டுட்டு வேகமாக அடுத்த வேலையை ஒர்க்கஹாலிக். ஏன்னா இவங்க போட்ட மாதிரி பீப்புள் who like to eat are always the best சொன்ன மாதிரி என்னோட people who like to work are always the best people அப்படின்ற மாதிரி ஐ மீன் ஒர்க்கஹாலிக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்ககிட்ட என்னுடைய நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நிச்சயம் மக்கள் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பேட்டி கூட ஒரு வாய்ப்பாக அமையும். எனக்கு நீங்கள் வாக்களிக்க நினச்சிங்கன்னா இந்த ஒரு பேட்டியை நீங்கள் மனசில் எடுத்தாலே என்னோட மனசு உங்களுக்கு இதில் புரியும். எனக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். இரட்டை இலை சின்னத்தில் அதிமுகவிற்கு உங்களுடைய வாக்கு இரட்டை இலைக்கு வேணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.